ஹலோ ஆல். இந்த வீடியோவில் குவாலிட்டி ஃபேக்டர் ஏசி கரண்ட்டில் குவாலிட்டி ஃபேக்டரை பற்றி ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள். Q is equal to 1/R root over L by C. இது Q ஃபேக்டரோட ஒரு ஃபார்முலா. ஆனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கலாக தான் டீல் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்ஸாக இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட் வித். இது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு ஃப்ரீக்வன்சி கர்வ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு ரேடியோ ஸ்டேஷனோடது. அதோட ஃப்ரீக்வன்சி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 93.4. இது நல்லா ஷார்ப்பாக இருக்கு. அதே இன்னொன்று எடுத்துக்கலாம், 93.4 ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் அந்த வித்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு. ஸோ இந்த பேண்ட் வித்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ 93.4ல இருந்து இந்த லெஃப்ட் சைடு நான் பேண்ட் வித் எவ்வளோ போட்டிருக்கேன், டோட்டலாக 0.4. அப்போ லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்கும், 0.25. ரைட் சைடில் எவ்வளோ இருக்கும், 0.25 பக்கா. இங்கே பேண்ட் வித் பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு, தட் இஸ் பெருசா இருக்கு. ஸோ அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். பேண்ட் வித் 5னா லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்கும், 2.5. ரைட் சைடு எவ்வளோ இருக்கும், 2.5. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட் வித். இங்கே பேண்ட் வித் 0.5. அப்போ இவங்களோட Q ஃபேக்டர் 186.8. இதுக்கு யூனிட் கிடையாது, கேன்சல் ஆகிடும். ஹர்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். பக்கத்தில் பாருங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி சேம் தான், ஆனால் பேண்ட் வித் 5 இருக்கு, ரொம்ப அதிகமான பேண்ட் வித். அப்போ Q ஃபேக்டர் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த Q ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது பூர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இங்கே Q ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஹை செலக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே பூர் செலக்டிவிட்டி ஹை செலக்டிவிட்டி தான் பார்க்குறோம். ஷார்ப்னஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் அப்படி தான் பேசுவோம். சரி, இப்போ மேத்தமெட்டிக்கலாக டீல் பண்ணலாம். இந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, 93.4. அப்போ லெஃப்ட் சைடு 0.25, ரைட் சைடு 0.25 என்ன மீனிங் தெரியுமா? 93.4 minus 0.25, 93.15. 93.4 plus 0.25, 93.65. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவே இங்க பாருங்க, இந்த பேண்ட் வித் எவ்வளோ, 5. அப்போ லெஃப்ட் சைடு எவ்வளோ, 2.5. ரைட் சைடு எவ்வளோ, 2.5. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இவங்க ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட -2.5 பண்ணுங்க. இங்கே ஆரம்பிச்சு அந்த ரேடியோ ஸ்டேஷன் இங்கே அவங்க டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இது வரைக்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க, இந்த இடம் வரைக்கும். ஸோ 90.9ல இருந்து 95.9 வரைக்கும் அவங்க டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ரேடியோ ஸ்டேஷனை. இது ரொம்ப 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 ஒரு புவர் குவாலிட்டி அண்ட் புவர் செலக்டிவிட்டி. பேண்ட் வித் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ செலக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ இதுதான் Q ஃபேக்டரோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.